மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார். காமேஷ் இந்த பகுதியை நம்ம தொடக்கலாம். இது பழையதுடைய நீட்சியா இருக்கா? நம்ம இவங்கெல்லாம் இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க. புகழ்பாடும் படலங்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதுபோலவே இன்னைக்கும் நடக்குது. சபாநாயகரே சுட்டி காட்டுற அளவுக்கு பட்ஜெட் இருக்கு. இந்த துதி பாடல்கள்லாம் தொடரணுமா? நம்ம நண்பர் விக்கி பேசும்போது பேரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரே இதுதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதய் ப்ரோலேருந்து ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டாங்க. பேர் வச்சிங்களே உதய் ப்ரோ என்ன பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா? ஐயா இருங்க, பேசாதீங்க. நீங்க பேசிட்டீங்க நிறையா, போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது நாகரிகமே இல்லை, இது நாகரிகமே இல்லை. இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு பேசும்போது அவரோட டேர்ன் வரும்போது அவர் பேசணும். அதுதான் அழகு. இல்ல அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நானும் கூட பேசினா அது வேற மாதிரி. அங்க நடக்கிற சட்டசபையில நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு நடக்கும். நாளைக்கு நடக்க போற சட்டசபையில இருந்து இங்க நடக்கும் முன்னோட்டமாக. என்ன நடக்கும் நாளைக்கு? நாளைக்கு இந்த மாதிரி தான் கருத்து. இல்ல அவர் சொன்னது பலதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க ஜனநாயகன் படத்தை இப்ப வெளியிடலன்னா முதலமைச்சர் விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் வரும்னு அன்றே சொன்னாரு. இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். நான் பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற மாதிரி வெறும் உங்களுக்கு திட்டங்கள் அறிவிப்பாதான் இருந்துச்சு. அடுத்த இதுக்கு போல இப்ப எப்படி இருக்கு கடைசியில் நீங்க சொல்றது என்ன சார், 5 வருஷமா நாங்க பட்ஜெட் போட்டோம், நீங்களும் பட்ஜெட் தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. மக்களுக்கு வேற என்னங்க செய்வாங்க? மக்களுக்கு செய்யக்கூடிய செயல் திட்டங்களை எவ்வாறு கொண்டு போய் சேர்த்து இல்ல நாங்க சொல்ல வரேன் சார். நீங்க எடுக்கும்போது நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ எல்லாரும் சொன்னாங்க, பள்ளி கல்வித்துறைக்கு 4000 கோடி கம்மியா இருந்துச்சு, கம்மியாக ஒதுக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் சொல்லணும் அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 30% டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டாலின் டாக்ஸ்னு. அதை கம்மி பண்ணீங்க வச்சிங்களேன், கிட்டத்தட்ட அதுல ஒரு 10,000 கோடி சார் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு 30% எப்படி ஒரு கணக்கு இவர் சொன்னார், எங்க சிஎம் அண்ணா சொன்னார் இல்லையா, விஜய் நான் சொன்னார்ல 30% ஸ்டாலின் டாக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. நீங்க அவ்வளோ இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் அதுக்கப்புறம் உங்க டர்ன் வரும்போது நீங்க சொல்லுங்கன்றேன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அப்ப நீங்க கொஞ்சம் இருங்க, அப்ப வெயிட் பண்ணுங்க. உங்க ஃபன் உங்க கிரவுண்ட்ல பண்ணுங்க, அடுத்தவங்களோட இதுல பண்ணக்கூடாது, அது மரியாதை. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். நீங்க இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, நான் இப்போ வரேன். நெடுஞ்சாலைத்துறைக்கு போன வருஷம் 20,000 கோடி சார், இந்த வாட்டி 21,500 கோடி. ஊரக வளர்ச்சித்துறையில் 29,000 கோடி, இந்த வருஷம் 39,000 கோடி. போக்குவரத்து துறையில் 12,000 கோடி இருந்துச்சு, 13,500 கோடி. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சியில் 7,000 கோடின்றது 8,500 கோடிக்கு போயிருக்கு. நான் சிறு குறு தொழிலில் 1,900 கோடி, 2,150 கோடி. நான் காலை உணவு திட்டம் 600 கோடி 720 கோடியாக மாறி இருக்கு. மாற்றுத்திறனாளி நலத்துறையில் 1,400 கோடி 1,450 கோடியாக மாறி இருக்கு. வேளாண் பட்ஜெட்ல இப்போ 12,000 கோடி அதிகமாக இருக்கு. சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒரு விஷயம் குறைஞ்சது, நீங்க அதாவது வெதண்டாவாதமாக வாண்டடாக எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு குறை சொல்லணும்னு சொல்லும்போது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சர்க்காஸ்டிக்கா பேசுறீங்களா, அந்த சர்க்காஸ்டிக்கு தான் நாங்களும் வாண்டடா சொல்றோம். இப்போ உங்க கணக்கு பிரகாரமே வரேன். சில பேர் அதிபுத்தியா சொல்றோம், ஏங்க 48,000 கோடினா ஒட்டு மொத்தமாக எப்படிங்க 30% டாக்ஸ் அதுல சம்பளம் இல்லையா, இதெல்லாம் கொள்ளடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல. நான் வாண்டடா நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். இது எல்லாமே கூடி இருக்கு. நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சார் குட்டி விஷயங்கள் சொல்றேன். 100 நாள் வேலை திட்டங்களை இப்போ 150 நாள் வேலை திட்டத்துக்காக மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. நகர்ப்புற நாட்டுப்புற பண்பாடு கலை இருக்குல்ல, அது 100 நாட்கள் தமிழகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு திட்டத்தை எடுத்துறாங்க. குட்டி விஷயங்கள் நான் சொல்ல பாருங்களேன். இதெல்லாம் எங்கெங்க கொண்டு போய் 100 நாள் வேலை திட்டமாக கிரியேட் பண்றாங்க சார். அதுல என்ன ஆகுது, நம்மளோட தமிழ் வளர்ச்சி இருக்கட்டும், நம்மளோட நாட்டுப்புற கலையா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், கல்ச்சர் இதெல்லாம் வளர்க்கப்படுது. ஒரு குட்டி விஷயம் இதெல்லாம் நீங்க எதுவுமே நோட் பண்ண மாட்டீங்களா? ஆனா அதெல்லாம் நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் பாராட்டிடலாம். பட் ஆனா வாக்குறுதிகள் பல நிறைவேற்றலையேங்கிறது தான் திமுக. அதான் சார் சொல்ல வரேன். கடந்த இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்க வச்சுங்க, இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டுக்கே வந்திருக்கலாம். குறைந்தபட்ச ஆதார விதை, பயிர்க்கடன் தள்ளுபடி, இதெல்லாம் நீங்க சொன்ன ஸ்கேல் என்ன, செய்த ஸ்கேல் என்ன சார்? எக்ஸாக்ட்லி. நீங்க இது கிட்டத்தட்ட அடுத்த 6-7 மாசத்துக்கான பட்ஜெட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம வைப்போம். ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் கிடையாது. அடுத்த பிப்ரவரியில நியூ பட்ஜெட் வந்து 7 months தான் இந்த பட்ஜெட். எக்ஸாக்ட்லி. இதுல இன்னொன்னு என்ன சார், இருங்க சார், அது அடுத்து உங்களுக்கு அதே பிரச்சனை உங்களுக்கு வரேன். அது அப்புறம் நான் உங்களுக்கு வரேன். இப்ப அண்ணா பேசினாரு, அதுக்கு அடுத்தது வரும். ஏன்னா இதுதான் முக்கியம். இப்ப நம்ம பேச வேண்டியது. ஒரு விவசாயி இப்ப சொல்லும்போது கூட சொன்னார், நான் படிச்சதே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒண்ணு சொன்னார்ல.
இது வரைக்கும் இவங்களோட வேளாண் பட்ஜெட் டைமிங் எடுத்து பாருங்க 30-40 நிமிஷத்தை தாண்டதே கிடையாது. அவ்வளவுதான் மேக்ஸிமம் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க படிச்சது 2 மணி நேரம். சார் இருங்க சார். ஆனா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரம் 35 நிமிஷம் போதுமா? அவர் வந்து பேசிக்கும்போது ஒரு விவசாயி, அதுவும் படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட், தெளிவாக டே டு டே அதை என்னென்ன இன்டெப்தா உள்ள ஒரு மண்புழு எப்படி இருந்தா அந்த நேரத்துல வாழ்க்கைகள் எல்லாம் வருமா? இல்ல சார். சார் நீங்க எடுத்துங்க சார். அதனால தான் 2 மணி நேரம் சொன்னேன். 2 மணி நேரம் 35 நிமிஷம். 30 நிமிஷம் விட்டுருங்க. நீங்க என்னமோ சொல்றதை பார்த்தா இது வரைக்கும் பேசாத மாதிரி சொல்றீங்க. பாராளுமன்றத்தில் போயிட்டு உதய் ப்ரோ வாழ்கன்னு சொல்லிட்டு தான் பதவி ஏத்தவங்களா இருக்காங்க சார். இங்க வந்து ஒரு சாதாரண மனுஷன் சார், அவர் வந்து ஒரு விவசாயியா இருந்தவர், படித்திருந்தாலும் இன்ஜினியரிங் ஒரு விவசாயி இருந்தவர், ஒரு பாமரனை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு உட்கார்ந்து பேசணும். அந்த மரியாதை இங்க வந்து கோடிக்கணக்கில் காசை கொடுத்துட்டு நான் பின்னாடி வந்து நிக்கல. ஒரு சாதாரண பாமரன் அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்திருக்காரு. அண்ணா சொல்லும்போது சொன்னாரு, ஜனநாயகம் வென்றது பணநாயகத்தை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மரியாதை கொடுக்கறதுல தவறு இல்லைன்னா நாங்க சொல்ல. இதுல வந்து நீங்க 2 பேரும் மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்கவே முடியாது. திமுகவும் அதிமுகவும் நீங்க பாடாத துதி பாடலே கிடையாது சார். இந்த 2 பட்ஜெட்ல இளைஞர்களாக அதுல நமக்கு எந்த ஹை மாரல் கிரவுண்டும் அதிமுக கிடையாது. இளைஞர்களாக இந்த 2 பட்ஜெட்ல நடந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் தாண்டி தயவு செய்து பேர் வச்சாங்கல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு யாரையும் குறிப்பிட்டு ஒரு தன்னோட குடும்பத்தை சார்ந்த அப்பா பெயரையோ தாத்தா பெயரையோ இந்த மாதிரி எதுவும் வைக்காமல் பொது பெயர் சார் நீங்க வைக்க வேண்டியதானே சார்? திராவிடம் வைக்க வேண்டியதானே சார்? வேற யாரையுமே கோட் பண்ணல. நாஞ்சில் சம்பத்தனை நான் கோட் பண்றேன். அம்மாங்கிறதும் பொது பெயர், கலைஞர்ங்கிறதும் பொது பெயர். எப்படி எடுத்தீங்க? அம்மா பேர் அப்படிதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் சார் அம்மா பேர் அப்படிதான் கண்டினியூ ஆகுது. அது பொது பெயர்னால கலைஞர் அப்படினா நீங்க கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கலாம். கலைஞர் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசும்போது சொன்னார், நீங்க இன்னும் சுடுகாட்டுக்கு தான் வைக்கல, இடுகாட்டுக்கு மட்டும் தான் உங்களோட பேரை வெற்றின்னு வைக்கல அப்படின்னு சொன்னார். போன வெற்றி கடைசி பயணம் வைங்க. வெற்றி கடைசி பயணம் வைங்க. எல்லாமே கலைஞர் பேர் தான். வெற்றி கடைசி பயணம் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். கலைஞர் பேர் மட்டும் இல்ல, தயாளு அம்மாள் பேர் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய தாத்தா பேர். ஆமா ஏங்க அது திமுக அறக்கட்டளை வச்சு பேரு. இல்ல திமுக அறக்கட்டளையில கட்டல சமூக நல கூட்டத்துக்கு வச்ச பேரு சார். இவர் என்ன வந்து பேசிருக்காரு? அரசு பட்ஜெட்ல கொடுத்த சார். நீங்க கேளுங்க சார். குடும்பத்தார் பேர்கள் எல்லாம் இருக்கு சார். இப்ப இது ஓபன் சேலஞ்ச். தயாளு அம்மாள் பேரு அரசு நிதியில இருந்து பட்டின கட்டத்துக்கு வச்சிருந்தாங்கன்னா ஜவஹர்லால் இருந்து பேச கூடாது. நான் பேசல. ஓபன் சேலஞ்ச் வருமா? ஒரு நிமிஷம். சும்மா பொய்யா அடிச்சிட்டு போக கூடாது. திட்டத்துக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் குடும்பத்தினுடைய பேர் அப்படி இல்ல. வெற்றிங்கிறது ஒரு பொதுவான பேர். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு ஜவஹர்லால் சொல்லுங்க. நீங்க யார் சொல்லுங்க? குடும்பத்துல உள்ள பேரை வச்சாங்க. யார் பேரை வச்சாங்க சார்? நீங்க என்ன சொல்லுங்க. நீங்க இப்படி அடிச்சு போறீங்க. சொல்லுங்க யார் பேரை வச்சாங்க? சரி சார். திமுக கலைஞருடைய அம்மா பேர் என்ன சார்? கலைஞருடைய அம்மா பேர். கலைஞருடைய அம்மா பேர் இருக்கு. என்ன பேர்? நீங்க சொல்லுங்க. அஞ்சுகம் பேர்ல திட்டம் இல்ல. திட்டம் சொல்லுங்க. எந்த திட்டம் சார்? என்ன சார் நீங்க சொல்லுங்க சார்? அஞ்சுகம் அம்மையார் பேர்ல திட்டம் இருக்கு சார். நீங்க பழைய திட்டங்கள் நீங்க போட்டு பாருங்க சார். இதெல்லாம் சும்மா அடிச்சிட்டு போறீங்க. ஏதாவது நிரூபிங்க. ஏங்க அஞ்சுகம் அம்மா திட்டம் இருக்கு. நான் இப்ப உடனே எடுத்து பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து வள்ளியம்மை பேர்ல இருக்கு சார். நீங்க வந்து ஒரு விஷயம் கேளுங்க. மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல இருக்கு. உங்களுக்கு பேர் முக்கியமா அந்த திட்டம் போய் மக்கள் கிட்ட போய் சேர்றது முக்கியமா? பேரு முக்கியமா அந்த திட்டம் மக்கள் கிட்ட போய் சேர்றது முக்கியமா? அப்ப எதுக்கு குறை சொல்றீங்க? நீங்க வைக்கும்போது குறை சொன்னாங்களா? நீங்க வைக்கும்போது குறை சொன்னாங்களா? உங்க இஷ்டத்துக்கு வச்சீங்களா? எத்தனையோ பேர் வச்சீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பேர்னா வச்சீங்களா? அஞ்சுகம் இருக்கா இல்லையா சார்? ஒரே நிமிஷம். அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் என்பது தமிழக அரசால் சாதி மற்றும் இன வேறுபாடுகளை கடைந்து தீண்டாமையை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். அப்படின்னு ஏஐ சொல்லு. சார் இருக்கு சார். இருக்கு சார். அந்த உங்க வயசுக்கு என்னுடைய வயசுக்கு அனுபவத்துல அந்த சொல்றேன். பல முறை பார்த்திருக்கேன். நீங்க இல்லன்னு சொல்றேன். அந்த திட்டம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யும். அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கலைஞர்ங்கிறது பொது பேர் தான், வெற்றிங்கிறதும் பொது பேர் தாங்க போது அப்ப கலைஞர் பேர் எடுக்கிறாங்க. எல்லா திட்டத்திலும் அஞ்சுகம் பொது பேர். நான் முடிச்சிடுறேன். காமேஷ் நீங்க பேசும்போது அமைதியா நான் என்ன சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்றேன்,
திட்டங்களை நீங்க கொண்டு வாங்கன்னா உங்க பேரை வச்சுங்க. அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு நீங்க உங்க இன்சியல போடாதீங்கங்கற. நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவருடைய வாதம் என்பது நாங்க வேற ஒரு பொது பேரை வச்சுக்கீங்க. அப்ப கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அப்படியே கொண்டு போடுங்கறீங்க. நான் என்ன சொல்றேங்க, கலைஞர் பேர்ல அப்படியே திட்டம் கொண்டு போடுங்க. காலை உணவு திட்டம் நாங்க கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம்னு அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அது ஸ்டாலின் அரசு மாத்தல. இப்பயே மாத்தல. ஏன்னா அது பொது பேர், தமிழ்நாட்டுக்கு உரிய பொது பேர். முதல்வர் படிப்பு ஒரு பாசிட்டிவான பேர், ஒரு பாசிட்டிவான பேர். அதனால கலைஞர் கனவு வீடு இருக்கும்போது 3,10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். இப்ப வெற்றி திட்டமா வெற்றி கனவு வீடு திட்டமா மாறும்போது 5 லட்சம் மாறுது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க திட்டங்கள் மாறும்போது பேரும் மாறும். சிம்பிள். இருங்க சார், பேசுங்க. ஆட்சிக்கு வந்து எப்ப வந்து மடினி கொடுத்தாங்க, இது வந்து லேப்டாப் வந்த முதல் வருஷமே கொடுத்தாச்சு. கடைசி ஆட்சிக்கு, அதாவது கடைசி வருஷம் வந்து எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ இங்க வந்து இந்த திட்டம் அந்த திட்டம் காப்பீடு சென்றலாம் சொல்றதுக்கு இதுவே இல்ல. இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்க அப்படின்னா அதான் நான் ஃபர்ஸ்டே வச்சிட்டேன். நீங்க பேர் வச்சீங்க, ஆனா நாங்க உண்மையா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட மடிக்கணி திட்டம் அவர் சொன்னனால அது இவங்க கொடுத்தது லாஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் மட்டும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கறாங்க. அப்ப எது மக்கள் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சிட்டேன். இல்ல அண்ணனுக்கு மட்டும் முடிச்சிட்டேன். காமேஷ் சொல்றாரு, கலைஞர் வீடு திட்ட கனவு திட்டத்துக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. இன்னைக்கு நாங்க வந்து 5 லட்சம் ஆக்கியிருக்கோம். 2 பேரும் ஒதுக்கின போன பட்ஜெட்ல 10,000 கோடி, இவங்க ஒதுக்குறது 10,000 கோடி. என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 3.2 லட்சம் நாங்க கொடுத்ததுல இருந்து 5 லட்சமா மாத்திட்டு 30,000 பயனாளிகள் குறைப்பு. நாங்க 1 லட்சம் வீடுகளுக்கு 10,000 கோடி அலோகேட் பண்ணோம். இவங்க 70,000 பயனாளிகளுக்கு வீடு அலோகேட் பண்ணுங்க. பாத்தீங்களா, திட்டத்தை மாத்திட்டோம். யோ அதே பட்ஜெட் 3000 கோடி ஒதுக்கி இருக்காது. நான் காட்டுவா வீடு உங்க பட்ஜெட்ல. காமேஷ் தெரியாம இருங்க காமேஷ், நீங்க பேசறதனால ஆக போறது இல்ல. நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுங்க. நான் பேசவே விடல. நீங்க பேச விடல, நானும் உங்களை பேச விட மாட்டேன். நீங்க பேசுங்க, நானும் பேசுவேன். நீங்க பேசுங்க, நானும் பேசுவேன். நீங்க பேசுங்க, நானும் வந்து பேசுவேன். புதுசா எதுவும் கொண்டு வரல. அப்புறம் அமைதியா இருங்க. டீடைல் ஓட நான் டேட்டாவோட தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன டேட்டாவோட நீங்க எல்லாரும் பேசுறீங்க. 30 செகண்ட் அவர் பேசினாரு. ஒரு வார்த்தை கூட நான் அமைதியா இருந்தேன். ஏங்க 30 செகண்ட் பேசுறது யாரும் அமைதியா இல்ல. நான் சொல்றேன், இட் இஸ் யுவர் டர்ன். நான் சொல்றேன். அப்ப நாங்க 2021 முதல் பட்ஜெட்ல பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னா 3 ரூபாய் குறைச்சோம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோன்னு வாக்குறுதியில சொன்னீங்க. ஏங்க இன்னைக்கு நீங்க வாக்குறுதியில இருந்து செஞ்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அரசு பெண் ஊழியருக்கு மகப்பேறு விடுதி 9 மாதம் 12 மாதம். ஹரி சிலிண்டர் கொடுத்தீங்களா? ஹரி அது மட்டும் இல்ல ஹரி, ஒரு சேனல் எந்த பட்ஜெட்டுக்கு இப்படி எல்லாம் அந்த ஏஐ கூட படிச்சு உங்க அமைச்சருக்கு தான் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. படிச்சு ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதுல ஒண்ணும் தெரியல. அந்த மாதிரி எல்லாம் சில சேனல் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் 703 கோடி கொடுத்தோம் வந்த முதல் பட்ஜெட்லயே. அதே போல மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடி 2000 கோடி 2756 கோடி தள்ளுபடி பண்ணோம். முதல்வரின் மருத்துவ காப்பீடு 1046 கோடி கொடுத்தோம். 108 ஆம்புலன்ஸுக்கு 1303 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். இதெல்லாம் கோவிட்ல வந்ததுமே எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் 5000 சொன்னோம், கொடுக்கல. கொரோனா கோவிட் காலத்துல 4000 2000 2 தான் சொன்னோம். ஜவஹர்லால் சொன்னாரு 1000 ரூபாயை 28 மாசம் கழிச்சு சொன்னாங்க. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 4000 ரூபாயை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இத்தனை திட்டங்களை நான் சொல்லியிருக்கேன், இத்தனை கோடிகளை ஒதுக்கீடு பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? லாஸ்ட்ல முடியும் போது நீங்க கொடுத்த தொகை இங்க கேளுங்க சார். 2020 இல்ல கேளுங்க, நீங்க வந்து நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னீங்க. நீங்க செஞ்சீங்களா? செஞ்சல. நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நகை கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களா? செஞ்சீங்களா? விவசாய கடன் முழுமையா ரத்து செய்வோம் இல்ல சார். அதெல்லாம் கேட்டு முடிச்சு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு சார். இன்னைக்கு உங்களுக்கு 86 நாள் 85 நாள் இந்த 85 நாள் வானத்தை வில்லாவே வளைச்சிடணும்டா.
கொஞ்சமா முதல் பட்ஜெட்ல இயல்பா எதிர்பார்த்திருக்கோம்ல சார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. அடுத்த பட்ஜெட்ல பாருங்க அதற்கான திட்டங்கள். இன்னைக்கு லீக்கேஜ் ஆகிற கனிம வளம் டாஸ்மார்க்ல 3000 கோடி லீக்கேஜ். அது அரசுக்கு வருது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வரி எப்படி எல்லாம் லீக்கேஜ் போகுது அதெல்லாம் வரும்போது அதற்கான நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சிரீங்களா சார்? டிவிஎஸ் வந்தால ஓடி ஒளிஞ்சிரீங்களா? 10 ரூபாய்னா சஞ்சீவி 10 ரூபாய் நாங்க இப்பதான் கத்துக்கிட்டோம் அப்படின்றாரு அமைச்சர். சார் டாஸ்மார்க்ல நீங்க நடத்துற ஊழல்னா கொஞ்சம் சாதாரண ஊழல் இல்ல சார். கனிம வளத்துல அளவுக்குரிய ஊழல் சார். அந்த 10 பத்திரப்பதிவுல நீங்க அடிச்ச எண்ணிக்கை இல்ல. அரசியல் அறிவு அவ்வளவு தூரம் இருந்திருக்கு. சிம்பிளான விஷயம். பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது வந்து இட் ரெசனேட்டட், வைட்லி ரெசனேட்டட். இன்னைக்கு பாட்டில் 10 ரூபாய் போச்சா? போயிடுச்சு. எங்க போயிடுச்சு சார்? அவங்களே சொல்லிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாச்சு சார். சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாச்சு சார். சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாச்சு. ஆன்லைன்ல வந்துருச்சு. 10 ரூபாய் இப்ப இல்ல. சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாச்சு. என்ன சார்? அதனால அவங்க இந்த 10 ரூபாய் இல்ல. காமிஷ் எக்ஸ்பிளைன் சார் ஆக்சுவலி இந்த 10 ரூபான்றது மிகப்பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க? சம்பளத்தை நீங்க உயர்த்தி கொடுத்தீங்க, நாங்க வாங்குறத நிறுத்தணும் அசோசியேஷன் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி ஆன்லைன்ல நீங்க புக் பிரதர் இருங்க, நீங்க அதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு எது கொண்டு வராங்கன்னா சார் நடைமுறை சிக்கல மாத்த. இல்ல நான் என்னோட கிளாரிஃபிகேஷன்காக ஈவன் ஐ டோன்ட் நோ, தெரியாம தான் கேக்குறேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லையா? ரெடியூசிங் அவுட் 90% குறைஞ்சிருச்சு. குடிமகனோட மனசாட்சி இன்னைக்கு சொல்றேன் மாறி இருக்கு சார். அந்த 10 ரூபாய சில இடத்துல குறைக்க முடியல, பிரச்சனை ஆகுதுன்றதுனால அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஆன்லைன் கொண்டு வராங்க. ஆன்லைன்ல நீங்க ரசீதோட வாங்கிக்கலாம். நீங்க ரசீது நீங்க போட்டுருக்கீங்களா? பழைய அட்டடப்பாவையோ பாட்டிலையும் வாங்குறதுல மட்டும் 1200 கோடி ரூபாய் கவர்மெண்ட் உள்ள வருது. இது எதுக்கு அந்த 1200 கோடி எங்க போச்சு? 2 மாசத்துல 3000 கோடி லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எங்க போச்சு? பார்ட்டி ஃபண்டா போச்சு. இப்ப கவர்மெண்ட் வருது. இப்ப விஜய்க்கு போதா என்னங்க இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட்னா? நான் என்ன கேக்குறேன், நான் திமுக போனா அது பார்ட்டி ஃபண்ட். ஜவஹர்லால் வாங்க டாஸ்மார்க் போ, உங்க சேனல்ல அனுப்புங்க ரிப்போர்ட்டர். நான் சொல்றேன் பாட்டில வாங்குன பிறகு பாட்டில ஸ்கேன் பண்ணி கொடுப்பான் ஃப்ரண்ட்ல. அந்த பாட்டிலுக்கு தான் 10 ரூபாய். அத அவங்களுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் அந்த பாட்டிலுக்கு தான் நாங்க 10 ரூபாய் வாங்குறோம் சார். இப்ப மாறிடுச்சு சார். இப்ப மாறிடுச்சு சார். நீ இப்படி பாட்டில் நீங்க டாஸ்மார்க் கடைக்கு போனீங்கன்னா வாங்க ரிப்போர்ட் அனுப்புங்க. இந்த ரெண்டு பேரும் என் கூட ஆன்லைன் நான் 150 தான் பே பண்ணுவேன். அது மேல பே பண்ணனும். அந்த ரசீதை காட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்பே டிபேட் முடிஞ்சு கொடுங்க. வாங்க ஆன்லைன் அந்த வாயில வர சொல்றவங்க இன்று முதல் ஆன்லைன். நான் சொல்றேன் இப்பயும் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அந்த அப்ப வாங்குற அமௌண்ட் இப்பயும் வாங்குறாங்க சார். நிறைய பேச விடுங்க சார். ஓகே. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார்.